ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நன்றாக போய்கொண்டிருந்த திமுக கூட்டணியில சலசலப்பு எழ தொடங்கியிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம் தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது என முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில பிரேமலதா பேசியது எதிர்க்கட்சிகளின் கேலி கிண்டலுக்கு ஆளாகியிருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. இந்த நிலையில பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணிக்கு வர முக்கிய காரணமாக இருந்த ஏவா வேலு தன் பங்குக்கு பிரேமலதா விஜயகாந்த் திட்டி தீர்த்ததாக தகவல் வெளியாகியிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். அதிமுகவுடன் கூட்டணி சேர இருந்த பிரேமலதாவை 10 சீட்டு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதாக கூறி கூட்டணிக்கு அழைத்து வந்ததே ஏவா வேலுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திமுக கூட்டணியை ஆதரித்து சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரார். அண்மையில் பிரச்சாரத்தில் அவர் வீசிய குண்டு முதல்வர் ஸ்டாலினை செம்ம டென்ஷன் படுத்தியிருக்கு. அதாவது இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த சேலம் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரேமலதா, தமிழ்நாடு முழுக்க எங்கள் அண்ணன் ஸ்டாலின் மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்கு. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேறு என்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியும் என்று சரமாரியாக பேசியிருக்கிறார். என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போறாளோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். எல்லா இடத்துலையும் சிசிடிவியும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். பெண்கள் என்றாலே சக்திக்கு இணையானவர்கள், ஒட்டுமொத்த சக்திகளே இன்னைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம். அந்த பேச்சை கேட்டு ஸ்டாலின் மற்றும் மேடையில் இருந்த தலைவர்கள், திமுக நிர்வாகிகள், கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள்னு எல்லோருமே அதிர்ந்து போனார்கள். கூட்டம் முடிந்ததும் பிரேமலதாவின் முகத்தை பார்க்காமலேயே கிளம்பி சென்று விட்டார் ஸ்டாலின். அன்றைய இரவு அமைச்சர் ஏவா வேலுவை தொடர்பு கொண்டு பிரேமலதா பேசியதையும் சுட்டிக்காட்டி தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஸ்டாலின். உடனே பிரேமலதாவிடம் பேசிய ஏவா வேலு, என்னங்க இப்படி பேசிட்டீங்க? அதிமுகவும் பாஜகவும் திமுக மீது வைக்கிற குற்றச்சாட்டே இதுதான். அதையே நீங்களும் பேசியிருக்கீங்க. தலைவர் ரொம்ப கோபமாக இருக்கிறாரு, அவரை எப்படி சமாளிக்கிறதே என தெரியல. மேடை கிடைச்சதும் வாய்க்கு வந்ததெல்லாம் உளராதீங்க என்று கடிந்து பேசியிருக்கிறார். அதற்கு நான் சொல்ல வந்த செய்தியே வேறு என்று பிரேமலதா சொல்ல, எதுவாக இருந்தாலும் போதை கலாச்சாரம், பாலியல் குற்றம் என பேசியிருக்க கூடாதுங்க. முன்னாலேயும் பின்னாலேயும் நீங்கள் எதுவானாலும் பேசியிருக்கலாம். ஆனால் பாலியல் குற்றச்சாட்டும் போதை விவகாரமும் என நீங்கள் சொன்னதுதான் மக்களிடம், எதிர்க்கட்சிகளிடம் பெரிதாக பேசப்படும். அது கூட உங்களுக்கு தெரியலையே என்று தனது பங்குக்கு திட்டி தீர்த்திருக்கிறாரு அமைச்சர் வேலு என்கின்றனர் திமுக வட்டாரங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.